Daily. Taste the Daily. விக்ரம், இப்பதான் நம்ம குழந்தைகிட்ட நான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. காலையில யாழினி வந்துட்டு போனாங்க. சாப்பிடுறதுக்கு எனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு பாருங்களேன். சரி, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? டீ போடவா இல்ல ஜூஸ் போடவா? யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாயா. சார் சார் எங்க ஓகே சார்? ஓகே சார். இது எவ்வளவு? சார் பரவாயில்ல சார், போலீஸ் கிட்ட எல்லாம் பணம் வாங்க கூடாது சார். அப்ப நான் போலீஸ்னா பணம் வாங்கணுங்கிறியா? சார் அப்படிலாம் இல்ல சார். நீ ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட பணம் வாங்கல, ஒரு குழந்தையோட அப்பா கிட்ட ஓகே வாங்க. சார். இந்தா. தேங்க்யூ சார். வரேன் சார். வரேன் மேடம். விக்ரம், எதுக்காக இப்ப இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? யாருக்காக? என்ன கேள்வி இது? யாருக்காக வாங்குவேன்? எல்லாம் நம்ம குழந்தைக்காக தான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேர்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இப்பயே வாங்க ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் டைம் இருக்காது. அப்புறம் இனி அதுக்கெல்லாம் தனியா ஒரு கபோர்டு ஒதுக்கிருக்கு. இந்த பொம்மை எல்லாம் பத்திரமா வை. ஒரு தூசி கூட பற்றக்கூடாது, ஒரு சின்ன டேமேஜ் கூட வரக்கூடாது. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன். குழந்தை பிறக்கிற வரைக்கும் யாரும் எதுக்காகவும் இதை தொடக்கூடாது. ஏன்னா குழந்தை முதல்ல இதெல்லாம் தொடும்போது அப்படியே புத்தம் புதுசா இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் யாழினி வீட்டுக்கு போகணும்ல. சரிங்க. என்ன சொன்னீங்க? இதெல்லாம் யாழினி வீட்டுக்கு போகணும் இல்லையா? அதைத்தான் சொல்றேன். யாழினி தானே நம்ம குழந்தைய வளர்க்க போறா. அப்ப இந்த விளையாட்டு சாமான்லாம் அவ வீட்டுக்கு தானே போகணும். விக்ரம், விக்ரம், சம்மதிச்சிட்டீங்களா? விக்ரம், நீங்க சம்மதிச்சிட்டீங்களா? நான் பண்ண சத்தியத்துக்காக குழந்தைய யாழினிக்கு கொடுக்க தயாராயிட்டீங்களா? Thank you விக்ரம். Thank you so much. நீங்க பேசாம இருந்த ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? எவ்வளவு அழுதேன்னு தெரியுமா? நீங்க என்ன நாள் அடி கூட அடிச்சுக்கோங்க, ஆனா பேசாம மட்டும் இருந்துடாதீங்க. நீங்க பேசாம இருக்கிறது என்னால தாங்கிக்க முடியாது விக்ரம். என்னால முடியாது. இனியா நான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கலாம், முரட்டுத்தனமா நடந்துக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான். எல்லாரும் மாதிரியும் ஆசாபாசங்கள் எனக்கும் இருக்கும்ல. ஒருத்தனுக்கு அவன் குழந்தைன்னா அது ஒரு பெரிய கனவு. எனக்கும் அந்த கனவு இருக்கிறதுல தப்பு இல்லைல்ல. என் குழந்தைய எப்படிலாம் வளர்க்கணும்னு நானும் பல நாள் யோசிச்சிருக்கேன். என் குழந்தைய எப்படி கொஞ்சுவேன், எப்படி பேசுவேன், எப்படி நடக்க சொல்லி கொடுப்பேன், என் குழந்தையோட எப்படி ஜாகிங் போவேன், எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவேன், எப்படி நிறைய யோசிச்சிருக்கேன். என் மனசுல, என் எண்ணத்துல, என் ரத்தத்துலன்னு முழுசா நம்ம குழந்தை தான் நிறைஞ்சிருக்கு. நீ திடீர்னு வந்து இப்ப நம்ம குழந்தைய உங்க அக்காக்கு கொடுக்கறதா முடிவே பண்ணிட்டேன்னு சொல்லும் போது அது என்னால எந்த அப்பனால தாங்கிக்க முடியும்? என் இதயத்தை, என் கண்ணை, என் ஜீவனை நீ யாருக்கோ கொடுக்க சம்மதிச்சிட்டியே அப்படின்னு மட்டும் தான் தோணுச்சு. என் வலிய பத்தி உனக்கு அக்கறையே இல்லாம போயிருச்சா அப்படின்னு நினைச்சுதான் நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். இனியா இந்த சில நாள் நீ எப்படி வருத்தப்பட்டிருக்கியோ அதை விட பல மடங்கு நான் வருத்தப்பட்டிருக்கேன். மனசுக்குள்ள அழுதுருக்கேன். ஆனா அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சது. வெறும்னே மனசுல குழந்தைய சுமக்கிற எனக்கே இவ்வளவு வலினா மனசாலையும் உடம்பாலையும் உயிராலையும் குழந்தைய சுமக்கிற இனியாவுக்கு இது எவ்வளவு பெரிய வலியா இருக்கும்.
அப்படின்னு அப்புறம்தான் தெரிஞ்சது. Taste Daily. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.